ஹலோ! வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா, நான் சுபானு கோபிநாத். அத தாண்டி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஆக்சுவலி நான் ஒரே ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து நான் நினைச்சத விட ஒரு மாரி நல்லா போச்சு. ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் சம்திங் எங்க வீட்ல ஏதோ மிஸ் ஆகுது. பிகாஸ் உள்ள வந்து அவ்வளவா லைட்டும் இருக்காது. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் லைக் நமக்குலாம் வந்து டே இன் மை லைஃப் விளாக்லாம் வந்து செட் ஆகாது அப்படி சொல்லிட்டு தென் நான் அதை போஸ்ட் பண்ணிட்ட அப்புறம் தான் ஓகே தேர் ஆர் சம் பீப்புள்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. தேங்க்யூ ஸோ மச். லைக் அந்த வீடியோ வந்து பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்னும் நல்ல அழகான வீடியோஸ்லாம் உங்ககிட்ட நான் எடுத்துட்டு வந்து சேர்ப்பேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து எப்படி போகுதுன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஈச் டே நான் வந்து விளாக் பண்ணுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் பண்றதுக்கு. இப்பதான் வந்து குளிச்சுட்டு வந்திருக்கேன். யார் யாருக்கெல்லாம் வந்து தலை குளிக்கிற ப்ராசஸ் வந்து பிடிக்காது, பட் தலை குளிச்சுட்டு அப்புறம் ஒரு ஹேரோட ஷைன்லாம் இருக்கும்ல, அது வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவேன். எனக்கு வந்து அந்த தலையில தண்ணி ஊத்திட்டு தான் பிடிக்காது. அந்த தலை ஆறி அது ஒரு நார்மல் ஸ்டேட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு எதுவுமே பிடிக்காது. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஹேர்லாம் வந்து ஆறிடுச்சுன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்டு நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். கொஞ்சம் போயிட்டு தண்ணி குடிப்போம். தண்ணி வந்து எவ்வளவுதான் குடிச்சாலும் நாக்கு வந்து வறண்டு 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 போகுது. போய் தண்ணி குடிச்சிட்டு தலை ஆற வைப்போம். ஃபர்ஸ்டே வந்து நான் ஒரு மேஜர் ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த கொஸ்டின் வந்து நான் கவர் பண்றேன். என்னன்னா லைக் இஃப் யூ ஆர் அ பாய் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஒருவேளை மோஸ்ட்லி பொண்ணா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் லைக் நான் ரொம்ப காமனா யூஸ் பண்ற லிப்ஸ்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு தெரியுதுங்களா, குளிச்சா வெள்ளையாயிடுவேன், வெளில போனா கருப்பாயிடுவேன். ஸோ ஐ எம் அ ப்ரௌன் ஸ்கின் கேர்ள், ஐ எம் அ ப்ரௌன் ஸ்கின் பேடி. ஓகேவா? இங்க மட்டும் நல்லா சோப் போட்டு மூஞ்சி கழுவினோன்னா வெள்ளையா இருப்பேன். இல்லைன்னா கருவாடு மாதிரி இருப்பேன், சம்திங் இருப்பேன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் லைக் ரொம்ப லைக் ப்ரௌன். எனக்கு தெரியல, நீங்க என் தம்பிய வீடியோஸ்ல பாத்துருக்கீங்களா? இஸ் திஸ் கலர், இந்த கலர் அவனுக்கு இங்க இருக்கும். நான் வந்து பக்கா ப்ரௌன் கேர்ள் தான். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு காம்போ, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இருக்குன்னா தட் இஸ் திஸ் திங் தான். ஓகேவா? இது வந்து என்னன்னா லிப் லைனர். இது வந்து ஒரு 63 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். மேபி 58 அப்படி கூட நமக்கு இப்ப கிடைக்கலாம். இது வந்து மாஸ்ல 02 ஷேடு டீப் டான். இல்ல மாஸ்ல வந்து ப்ரௌன்ஸ் நல்லா இருக்கும், பட் நான் டீப் டான் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். டீப் டான்லயே ஸ்டிக் பண்ணிட்டேன். அண்ட் இதுவுமே ஃப்ரம் I guess it's from Mars. Yeah, but I'm not sure. Yeah, it's from Moss. I belong to Moss family போல. இது வந்து பாலிவுட் சர்ப்ரைஸ். யூ கேன் செக் பாலிவுட் சர்ப்ரைஸ் அண்ட் திஸ் டீப் டான் இருக்குல்ல, இவங்க 2 பேருமே சூப்பரா இருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்ணணும், லைக் இதை எப்படி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மேக்கப் போடுற பொண்ணோ இல்ல அந்த மேக்கப் எடுத்து வந்து காட்டுறோம்னு நான் ஓகேவா? இப்ப நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி என் தலைக்கு லிப்ஸுக்கு மூஞ்சுக்குலாம் என்ன தேங்க நான் தடவிட்டேன். ஸோ வந்து யூ சி லைக் இந்த அவுட்டர் லேயர் இருக்குல்ல, அதுல இந்த பென்சில் லைக் இந்த பென்சில் வந்து பென்சில் மாதிரி இருக்காது, கொஞ்சம் மழன்னு தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள அவுட்டர் லைன் பண்ணோம். இந்த அவுட்டர் லைனை வந்து இன்னுமே நம்ம நல்லா பண்ணோம்னா நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகே, இத அவுட்டர் லைன் பண்ணிட்டு வாட் யூ ஷுட் டூ இஸ், இங்க லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இதுவுமே ஒரு ப்ரௌன் தான், நீங்க பார்த்தாலே தெரியும். செம ப்ரௌன் இது.
ஆனா இது வந்து கரெக்ட் ப்ரௌன் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் ரெட் அண்ட் ப்ரௌன், பட் தட் we need. இது வந்து இப்போ வந்து நான் சன்லைட்ல இல்ல, ஐ மீன் கொஞ்சம் ஒரு கம்மியான லைட்ல தான் இருக்கேன். நான் உங்களுக்கு வெளியில போயிட்டு இவன் எப்படி இருக்கான் லிப்ஸ்லன்னு காட்டுறேன். சி, அப்படியே ப்ரௌன், லைக் ஒரு ப்ரௌன் அண்ட் ரெட்டிஷ் ஷேட் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருப்பான். ஓகே, ஒரு 3-4 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோல நான் போட்டேன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு போட்டேன். அவ்வளவுதான். நல்லா இருக்குல்ல கிளைமேட்டு, பாருங்களேன். என்னன்னு தெரியல, வெயில் காலத்துல வந்து அதிசயமா மழை வேற பெய்யுது. எனக்கு வெயில் அடிச்சாலுமே கொஞ்சம் கஷ்டமாயிடும், மழை பெஞ்சா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாயிடும். இப்பதான் போயிட்டு ஃபுல் ரூம்ல வந்து கொஞ்சம் இடத்துலலாம் ஒழுகுச்சா அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பாத்திரம் வச்சுட்டு வந்தேன். இப்ப புதுசா வந்து வெளியில ஒரு இடத்துல ஒழுகுது. இந்த ஒழுகுறத பார்த்தாலே எனக்கு வந்து ஐ வில் நாட் பி ஓகே. இந்த சைட் ஆஃப் சுபா ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ. கூடிய சீக்கிரம் இதெல்லாமே சரியாகும். ஸோ அடுத்தடுத்த வேலையை போய் பார்ப்போம். ஃபைனலா வந்து மழை நல்லா பொழிந்து முடிஞ்சு விட்டது. நான் போயிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் ஒழுகிட்டு இருக்கோ அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணும் போதே என் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு. அப்புறம் ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு செம்ம மழை பெஞ்சிச்சு. அப்படியே உட்காந்துட்டு இருக்க, அது வேற பெஞ்சிட்டே இருக்கு. என்னன்னா லைக் நம்ம தலைமையிலேயே அது தப்பு தப்புன்னு கொட்டும். அது வேற எனக்கு ஒரு காண்டு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து நான் வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கேன் என்னோட ஷெட்யூல். சரி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி வந்து நான் ஹேர் கட் பண்ணது உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஷெட்யூல் வந்து எப்படி நான் ஹேர் கேர் ஷெட்யூல் வந்து போட போறேன்னா, டெய்லி இதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் போட போறேன். ஸோ ஹேர் கேர் ஷெட்யூல் நான் போட போறேன். ஸோ மீன்வேல் I wanted to share it too. லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. வரையான் ஒரு கோடு போட்டுக்கோங்க. சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே. ஸோ இதில் வந்து ரெகுலரா நான் வந்து ஒன்று பண்ண போறோம். அது வந்து ஹேர் வாஷ் வந்து நம்ம இன்னொரு நாள் இந்த சென்ஸ் ஹேர் வாஷ் வந்து ரெகுலர் ஷெட்யூல்ல வரக்கூடாது. பட் சண்டே என்ன பண்ண போறோம், மண்டே என்ன பண்ணோம், டியூஸ்டே என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு மிக்ஸ்டா நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நான் பெர்ஃபெக்டா பண்ணுவேன். ஐயோ, என் மண்டை ஏன் இப்படி இருக்கு? ஹோப் யூ கைஸ் நெவர். இங்க வந்து டேட்ஸ் எழுதிக்கலாம். டேட்ஸ் மட்டும் எழுதிக்கினேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து சொல்ல நீங்கள் எழுதிட்டு வாங்க. நான் வந்து சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு சிலருக்கு வந்து மண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, டியூஸ்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, இல்லை சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பீங்க. அப்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நான் மோஸ்ட்லி சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி சண்டேன்றது சாட்டர்டேலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி. அப்படின்ற போது சாட்டர்டே தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண போகிறோம். சாட்டர்டே வந்து என்ன பண்ண போறோம்னா, ஒரு சாட்டர்டே நைட் போல நைட் வேணா ஒரு ஈவினிங் போல, இல்ல எல்லாரும் எப்ப நீங்க வந்து வீட்டுக்கு ரீச் ஆவீங்களோ அது போல நான் வந்து செம்மையா ஆயில் வச்சுட்டு சிக்கு எடுத்துட்டு தலையை அகைன் சீவிட்டு தென் இங்கிலீஷ்ல ஓகேவா தமிழ்ல ஓகேவா உங்களுக்கு? ஓகே, தங்கிலீஷ் மாதிரியே நான் எழுதுறேன். ஸோ நல்லா ஒரு 6 மணி போல நல்லா கோகோனட் ஆயில் வச்சுட்டு தலையை வந்து டேங்கிள் எடுத்துட்டு அகைன் பிரெய்ட் பண்ணிட்டு ஸ்லீப் பண்ண போறோம். ஓகே. அண்ட் தென் சண்டே ஒரு நாள் தான் எல்லாருக்குமே வந்து டைம் கிடைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி. இல்லைன்னா ஒருத்தவங்களுக்கு ஆஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எனக்கு வந்து சண்டே வந்து டைம் கிடைக்கும். அந்த சண்டேல தான் வந்து பேக்ஸ் போட போறோம். பேக்ஸுக்கு வந்து என்னென்ன பேக்ஸ்லாம் அவைலபிள்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்றது வந்து நீம் பேக். எப்படி இருக்கும்னா வெறும்
நீம் லீவ்ஸ் இருக்குல்ல, அதை மட்டும் பேக் போடலாம். செகண்ட் பேக் இஸ் செம்பருத்தி பேக். அண்ட் தேர்ட் வந்து என்னன்னா ஆலோவேரா ஜெல் பிளஸ் இந்த பாசி பயிர் இருக்கும்ல, பச்சை பயிர் மாவு, அது பேக். அண்ட் ஃபோர்த் இஸ் லைக் உங்களுக்கு இது எல்லாமே இருந்தா கூட போடலாம். பட் இது எல்லாமே தனித்தனியா நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். நீம் இஸ் ஃபார் பொடுகு. அதுக்கப்புறம் சில கேசஸ்ல வந்து பெயின் லாஸ் ஆகும்னு சொல்றாங்க. பட் நீம் இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் பொடுகு. செம்பருத்தி பேக் வந்து நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். அண்ட் ஆலோவேரா ஜெல் அண்ட் பாசிப்பயிர் வந்து ஆலோவேரா ஜெல் அண்ட் பாசிப்பயிர் இது ரெண்டுமே அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து செம்ம சாஃப்டா ஆன் த லைக் லுக் பார்க்கும்போது சாஃப்டா இருக்கும். அண்ட் இதுவுமே நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும். பிளஸ் ஆலோவேரா ஜெல் லைக் அது ஒரு கூலிங் ஃபேக்டர்னால நம்ம ஹேரும் வந்து கூல் ஆகும். இஃப் யூ கேன் பாசிபிள் யூ கேன் மிக்ஸ் ஆல் தீஸ். நீம் போடலாம், செம்பருத்தி லீஃப் போடலாம், ஆலோவேரா ஜெல் போடலாம், பாசிப்பயிர் வந்து கொஞ்சம் ஊற வச்சு லைக் இது எல்லாமே மசிஞ்சிட்ட அப்புறமா எனக்கு தெரியல, இதையும் போட்டுருங்க அதையும் போட்டுருங்க, மசிங்க, எல்லாமே மசியும். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இது பண்ணிக்கலாம். ஸோ சண்டே இஸ் ஃபார் பேக்ஸ். ஸோ ஒரே ஒரு நாள் வந்து டெடிகேட்டடா வந்து நம்ம என்ன பேக்ஸ் வேணா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து சண்டே வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்றோம்னு வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் ஆல் ஆர்கானிக் பேக்ஸ். ஆர்கானிக் பேக்ஸ் வந்து போடும்போது அந்த பச்சை பயிறு அலோவேரா இருக்குல்ல, அவன் மட்டும்தான் நமக்கு வந்து சாஃப்டரா ஹேர் வந்து தெரியும். மற்றபடி கொஞ்சம் நீம் பேக்கும் சரி செம்பருத்தி பேக்கும் சரி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஹேர்ஷா தான் ஆவாங்க. பிகாஸ் தீஸ் ஆர் ஆர்கானிக் பேக்ஸ். இது கூட கொஞ்சம் ஷாம்பூஸ், இது கூட சீகக்காய்ஸ் இதெல்லாம் போடும்போது சாஃப்ட் ஆயிடும். ஸோ வந்து ஒரு நாள் வந்து நம்ம பேக்குக்கு ஒதுக்கிக்கலாம். அண்ட் இதை தாண்டி டெய்லி வந்து ஒரு ஹேபிட் இருக்கும், லைக் டெய்லி ஹேபிட்ஸ், அதை நான் சொல்றேன். ஸோ இது வந்து ஷெட்யூல் மட்டும் நான் இப்போ வந்து சொல்லிடுறேன், ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து சண்டே வந்து நம்ம இப்படி பண்றோமா, இப்படி பண்றதுக்கு மோஸ்ட்லி வந்து இப்போ நான் ஒரு 10 மணிக்கு போட்டோம்னா மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் சொல்லுவாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த ப்ராசஸ் பண்றதுக்கே 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஆகும். இதுதான் நான் ஊற வைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டு ஒரு 1 ஹவர் நாங்க வந்து அடுப்புல தானே காய வைப்போம். ஸோ வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, இது போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு போட்டுவேன். அடுப்பு மூடிட்டு தண்ணி காய வைப்பேன். ஃபர்ஸ்ட் குண்டா காய்ச்சிட்டோம்னா அந்த ஃபர்ஸ்ட் குண்டான எடுத்து பக்கத்துல வச்சுட்டு இன்னொரு குண்டா, ஸோ 2 குண்டான்ஸ் இருக்கும் ஹேர் வாஷ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் தான் நான் ஹேர் வாஷ் பண்ணுவேன். நான் அடுப்பு காய வைக்கிறதுக்கே ஒரு 20 மினிட்ஸ் ஆகிடுங்களா. ஸோ 30 மினிட்ஸ் இல்லைன்னா 1 ஹவர் வரைக்குமாவது நான் விடுவேன். ஸோ வந்து சண்டே ஃபுல்லாவே ஹேர் வந்து நம்ம ஃப்ரீயா தான் இருக்க போகுது. மண்டேவுமே நம்ம ஃப்ரீயா தான் இருக்க போகுது. மண்டே ஈவினிங் போல, மண்டே வந்து மார்னிங் ஒரு வாட்டி ஹேர் கோம் பண்ணிட்டு மண்டே ஈவினிங் போல ஹேர் ஆயிலிங், ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது லைக் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஹேர் பேக் போட்டிருப்போம். செகண்ட் டே வந்து ஹேர் ஆயிலிங் பண்ணுவோமா. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இப்போ இதை நல்லா ஹேர் ஆயில் பண்ணிட்டு டியூஸ்டே வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்ணிட்டா நமக்கு வந்து வென்ஸ்டே தேர்ஸ்டே இந்த 2 நாளுமே ஹேரை வந்து ஃப்ரீயா எந்த டிஸ்டர்பும் பண்ண வேணாம், ஓகேங்களா? நல்லா ஃப்ரீயா ஹேர் வந்து எந்த டிஸ்டர்பும் பண்ணாம விட்டுருங்க. இப்போ வந்து வெனஸ்டேவும் வந்து ஹேர் ஃப்ரீயா தான் இருக்கும், தேர்ஸ்டேவும் வந்து ஹேர் ஃப்ரீயா தான் இருக்கும். ஒரு ஃப்ரைடே மார்னிங் இல்லைன்னா ஃப்ரைடே ஈவினிங் போல ரோஸ்மேரி வாட்டர்ஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ. ரோஸ்மேரி வந்து ஒரு பேக்கே வந்து 85 88 தான் அமேசான்ல நான் பார்த்தேன். ஸோ ரோஸ்மேரி வந்து எப்படின்னா, கொஞ்சம் ரோஸ்மேரி எடுத்துக்கணும், கொஞ்சம் வாட்டர் வந்து பாயில் பண்ணி அந்த ரோஸ்மேரியை வந்து போட்டு லைக் அது பாயில் பண்ணி ரெசிடியூ அந்த ரோஸ்மேரியில இருந்து வரத வந்து நம்மளோட டிப் ஆஃப் த ஹேர் இருப்பான்ல, இவனுக்கு வந்து ஃப்ரைடே நைட் வந்து நம்ம அப்ளை பண்ண போறோம். அண்ட் இது வந்து ஒரு கிரீஸியான ஃபீல். எப்படியுமே நம்ம ஹேரோட டெக்ஸ்டர் வந்து அப்படியே தான் இருக்கும், எதுவுமே சேஞ்ச் ஆகுது. ஜஸ்ட் நம்ம ரோஸ்மேரி ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ண போறோம். இந்த வென்ஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாளுமே ஹேர் வந்து ஃப்ரீயா தான் இருக்க போகுது. நம்ம 3 நாளுமே கூட அந்த ரோஸ்மேரி வாட்டர் லைக் வெனஸ்டே நைட்டு போல செஞ்சுக்கோங்க. செஞ்சு கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் அப்ளை பண்ணி ஈரத்தாயோட படுத்தா ஒரு சிலருக்கு செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நான் வந்து பண்ணலான் இருக்கேன். அண்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாளுமே கொஞ்சம் ரோஸ்மேரி பண்ண நமக்கு கொஞ்சம் ரிசல்ட்ஸும் தெரியும். அண்ட் அகெயின் சாட்டர்டே வந்து எண்ணெய் வச்சு சண்டே கம்ஸ். திஸ் ஹவ் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த நான் ஷெட்யூல் வந்து நான் எதுக்கு போட்டேன்னா, லைக் நான் இதுக்கு முன்னாடி கிளிப்ல ஐ வாஸ் நாட் குட்ல. ஸோ அதனால எனக்கு வந்து என்ன ப்ரொடெக்டிவா மூவிங் ஃபார்வர்டா பண்றதுக்கு வந்து என்னெல்லாம் தேவைப்படுதோ அந்த ஷெட்யூல் வந்து நான் போட்டிருக்கேன். தட் நான் வந்து மோஸ்ட்லி இப்போ நான் போட்டேன்னா ஒரு சிலர் வந்து கேட்பீங்க ஷெட்யூல் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னு. ஸோ அவங்களுக்காக சொல்றேன், திஸ் இஸ் நாட் ஃபார் காமன். லைக் என்னோட ஹேருக்கு நான் இந்த ஷெட்யூல் யூஸ் பண்றேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். இதுல நான் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லைக் இந்த ஒரு பவுடர் யூஸ் பண்ணுங்க, இது யூஸ் பண்ணுங்க, அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லாம நேச்சுரலா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுதான் நம்ம பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் நாட் கோனா கில் யுவர் ஹேர் லைக் சம்திங். இது உங்க உடம்புக்கோ உங்க ஹேருக்கோ எந்த ஒரு கெடுதலும் இல்லை. பட் சம் சுச்சுவேஷன்ஸ்ல இஃப் இட் டசன்ட் ஒர்க்ஸ் யூ ஸ்டாப், அவ்வளவுதான் நான் சொல்வேன். பிகாஸ்
ஐ ஃபீல் சம்வே ரெஸ்பான்சிபிள் பிகாஸ் நான் ஷேர் பண்றேன்ல. ஓகே. சிரிக்கவே என் மைண்ட் வந்து என்ன ப்ராசஸ் பண்ண மாட்டேங்குது. லைக் நானே வந்து ஒரு ஃபேக்கா ஒரு ஸ்மைல் போடுற மாரி இருக்கு. ஓகே, மழைக்காலம் வேற ஆரம்பிச்சுச்சு. வெயில் காலம் கூட தாண்டிடலாம் போல. மழையில வந்து சத்தியமா முடியாது. ஹோப்ஃபுல்லி நம்ம நல்ல வீடு கட்டி அதுல செம்மையா இருக்கும். ஓகே, என்னன்னே தெரியல, பட் வித் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஹோப் நான் இந்த வீடியோ என் பண்ணுறேன். அதுக்காக கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு அழகான வீடியோவில் நம்ம நாளைக்கு சந்திப்போம். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.